இந்த நாளிலும் மகன மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையிலே வந்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறபடியினால் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களை பாதுகாத்து பராமரித்து அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. காலங்கள் கடந்து போகலாம், வருடங்கள் கடந்து போகலாம். தேவன் உங்களை நினைத்த காரியம், உங்கள் மீது வைத்த சித்தம் ஒரு நாளும் மாறாது. வானம் பூமி எல்லாம் மாறி போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதுன்னர். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர், மனிதனுடைய பாவங்களை மன்னித்தவர், மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்குரியான காரியங்களை நமக்காக செய்து முடித்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்மைக்குரிய காரியம் மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மரண பயம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த நித்திய ஜீவனுக்குள் நீ பிரவேசிப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்யாதவர்கள் இந்த பூமியில் யாரும் கிடையாது. ஆனாலும் மனம் திரும்ப வேண்டிய பட்சத்திலே இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீர் அவரிடத்திலே வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னால் அவர் மன்னிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் அவருக்குள் நித்திய ஜீவனும் உண்டு. இரண்டால் வேதத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படித்தோமானால் அதிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி அந்த வசனங்கள் நமக்குள் பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் நம்மை உற்சாகப்படுத்தும்படிதான் தேவன் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறு என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு, தேவன் நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், அவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக முடித்து கொடுக்கிறார். அப்படியானால் தீமை வராதா? வாழ்க்கையில பிரச்சனை வராதா? வாழ்க்கையிலே சோதனை வராதா என்றால் சோதனை வரும், உபத்திரவம் உண்டு உலகத்தில். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார். அப்ப நம்முடைய ஆண்டவர் எல்லாவித பிரச்சனைகளையும் மேற்கொண்டிருக்கிறார். எல்லாவித பிரச்சனையிலும் மனித குலத்திற்கு உதவி செய்யக்கூடியவர், தன்னிடத்திலே வருகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு அதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் பார்த்திருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு, இயேசு நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதையிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை யாராலும் உலகத்தை பார்க்க வேண்டாம், உலகத்தில் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிறது. சகலமும். ஹல்லேலூயா. ஆகையால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த பூமியிலே பாதுகாத்து பராமரித்துக் கொள்வார், அவர் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு நன்மைதான் செய்வார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை என்பது சில பேரால சிறிய பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், விடுதலை பெறக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இனிமேல் விடுதலையே கிடைக்காது என்று சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறபடியினால் எல்லாவற்றிலும் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார். மற்றவர்கள் யாரும் அறிந்து கொள்ள முடியாத
உன்னுடைய எண்ணங்களையும் வாஞ்சைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டபடியினால் அவர் உனக்கு நன்மைதான் செய்வாரை தவிர ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தினுடைய அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று சொன்னார். திருடன் வேதம் சொல்கிறது, யோவான் 10:10-11 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானன்றி வேறொன்றுக்கும் வரான், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். சொன்னவர் அதோடு முடித்துக் கொள்ளவில்லை, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு பூமியில் இருக்கலாம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகையால் உலகத்தில் இந்த உயிரை துச்சமென மதிக்கிறவர்கள் எப்படியோ மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி தியானத்திலே கொண்டு வர வேண்டும், உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். என்றால் பிசாசானவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவன் கொலைபாதகன், அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கு வரான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். நான் பரிபூரணத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூரணத்தை நோக்கி போகிறவர். அதான் சொல்லுவாங்க, பயிற்சி, முயற்சி, முன்னேற்றம் அப்படின்னுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வித்தவுட் பெயின் நோ கெயின் வாங்க. எந்த வலியும் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் நாம் கடந்து வந்த பாதையிலே எத்தனை வலி, எத்தனை விதமான வலி, எத்தனை விதமான சோதனை, இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அதற்கு அவருக்கு கோடாகோடி நன்றி சொல்ல வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. அது மாத்திரமல்ல, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள் முதற் பேராளராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நமக்கு நன்மை, ஒரு பக்கம் அவரை போல மாற்றுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மாற முடியுமா? சமுதாயத்திலே, இந்த பொல்லாத உலகத்தில் மாற முடியுமா? யாராவது மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஆகையால் தான் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், மனம் திரும்புதலை கொடுக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார், சபையிலே சேர்த்து படிப்படியாக அவர்களை முன்னேறி ஆண்டவருடைய தேவ சாயலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சின்னத்தில் ஒரு மாதிரி இருந்தேன், வாலிபத்தில் ஒரு மாதிரி இருந்தேன், விளையாட்டில் ஒரு மாதிரி இருந்தேன், சமுதாயத்தில் ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொண்டு வருகிறாரே என்று நினைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். உலகம் தரக்கூடாத சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சமாதானம் உள்ளத்தில் நிறைவாய் ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம் என்ன? அவருடைய சாயலாக மாற்றி வருகிறார். அதனால்தான் வேதம் சொல்வது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான், பழையவை ஒழிந்து போகின்றன. பழைய காரியத்தையே நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். பழைய எண்ணங்களிலே நாம் சிந்தனை விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பழைய காரியத்தை விட்டுருங்க ஆண்டவர் சொல்றது. காரணம் என்ன? பழைய காரியங்கள், சரியான காரியங்கள் சமுதாயத்தில் இல்லை. நீங்க டிவியை பார்த்தாலும் சரி, செல்போனை பார்த்தாலும் சரி, சரியான காரியங்களும் இருக்கிறது. ஆனால் அது சரியானதாக என்று உங்களுக்கு யார் வெளிப்படுத்துவார்? அல்லேலூயா. ஆனால் திருடன் ஒருத்தர் இருக்கிறான, உலகத்தினுடைய அதிபதி, அவன் மனிதர்களை கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கு வரான். இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே,
தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்து போகக்கூடாது. நீங்க தேவ சாயலாக ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் தேவனாக மாற முடியுமா? மனிதன் தேவ சாயலாக மாற முடியுமா? மனிதன் தேவனாக நடக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள் வரும் பொழுது அவர் தம்முடைய சாயலாக மாற்றுகிறார். ஒரு மனிதனைப் போல ஒரு மனிதன் மாற முடியாது. நடிக்கலாமே தவிர மாற முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவரை போல மாற்றும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். பாவியான நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நீதிமானுக்காக இந்த பூமியில வரவில்லை, பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். அவர்களிலே பிரதான பாவி நான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எல்லாரிலும் பெரிய பாவி நான் சொல்றார். காரணம் என்ன? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மாறுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நான் தான் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கிறது பைபிள் எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, சகலமும் நன்மைக்கு தான் நடக்குது. டிலே இஸ் நாட் எ டேஞ்சர். ஹல்லேலூயா. டிலே ஏதோ நடக்குதுன்னா, வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா, ஆண்டவர் அதில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்துவார். ஏன் அப்படியாவது இந்த பிரச்சனை எப்படி நான் சமாளிக்க முடியும்? எந்த மனிதனும் நமக்கு கை கொடுக்கலையே, எப்படி வருவோம் அப்படி நினைத்தா கூட கர்த்தர் வருவார், உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வழியை அடைத்தால் 7 வழி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அவருடைய சாயலுக்காக நாம் படைக்கப்பட்டவர்கள், அவரை போல படைக்கப்பட்டவர்கள். அதனால தான் ஆண்டவர் மண்ணிலே மனிதனை உருவாக்கினார், தேவ சாயலாக உருவாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அல்லேலூயா. நோக்கம் அவருக்கு சரியாக இருந்தது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே மனமாறி போய்விட்டான். அவன் இழந்து போனதான். அதான் இயேசு சொன்னார், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியில் வந்தார். நான் இழந்து போனது இனிமேல் அவங்களுக்கு இட் இஸ் ஃபினிஷ்ட். அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் வாழ்கிற கோடி மக்களுக்கு இயேசு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன். நான் உனதானப்பா ரட்சிக்க வந்தேன், உனதான ஆசீர்வதிக்க வந்தேன், உனதான உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்தேன், உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற வந்தேன். நீ பயங்கரமான ஆள்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கு உன்னை பார்க்குறவங்க பயப்படுறாங்களே, காரணம் என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பார்த்தவங்க வேற பார்வை, இப்போ உங்களை பார்க்குறவங்க வேற பார்வையாக பார்ப்பாங்க. காரணம் என்ன? இயேசுனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். அதனால தான் யாராவது குற்றம் செய்தால் கூட உலகத்தில் அது பெருசாக, உலகமே குற்றம் தான், குற்றத்தில் தான் ஓடிக்கிட்டே இருக்கு, அநியாயத்தில் தான் இந்த உலகம் நடந்துக்கிட்டே இருக்கு. யாரும் தட்டி கேட்க முடியல, தட்டி கேட்டாலும் எவனும் பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இயேசுனுடைய பிள்ளைகள் ஒரு சின்ன குற்றத்தை செய்தால் கூட மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நீ இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாச்சே, நீ செய்யலாமான்னுவாங்க. அப்போ இயேசு, நம்முடைய இயேசு எவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஆண்டவர். அல்லேலூயா. சமுதாயத்தில் நம்மளே பார்க்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானம் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானம் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் முடித்து வைக்கப்பட்ட காரியங்கள். அல்லேலூயா. யாரை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானம் ஆக்கியிருக்கிறார், யாரை நீதிமானம் ஆக்கினாரோ அவர்களை மகிமை மேல் மகிமைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிட்டார். அதே நேரத்தில் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்க முடியுமான்னா கஷ்டம்தான். ஆனால் படிப்படியாக தான்
ப்ராக்டிஸ் மேன் டு பர்ஃபெக்ட்னுவாங்க. ஆண்டவர்கிட்ட வர வர ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் ஆவியில நடத்த, அந்த ஆவியில நடத்த உனக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு ஆக்கினை இல்லை, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. அல்லேலூயா. பரலோகம் நரகம், நீங்க நரகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்கள். ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்றால் என்ன? மனசாட்சியின்படி நடத்தப்படுகிறவர்கள். உள்ளான மனிதன், அல்லேலூயா, உள்ளான மனிதனால் மனசாட்சியின்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனால் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், அவர் உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள், நீங்கள் கடந்து போகிற பாதை உங்களுக்கு தான் நிறைய தெரியும். அந்த பாதையிலும் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், ஆண்டவருடைய மனசாட்சியின்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களானால், உங்களை விட்டு அவர் போக மாட்டார். உலக தீர்ப்பு வேற, ஆனால் ஆண்டவருடைய தீர்ப்பு வேற. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதே நேரத்தில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஜீவனுடைய ஆவியா? அப்ப எனக்கு ஜீவன் இருக்குன்னாக்க, எனக்கு ஜீவன் என்ன? எனக்கு உயிர் இருக்குன்னா அந்த உயிர் அவரால் நடத்தப்படக்கூடியதாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களை நடத்துகிறவர் அவர்தான். எத்தனையோ சூழ்நிலையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத சூழ்நிலையெல்லாம், ஆண்டவர் செல்லக்கூடாது, ஆண்டவர் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்ப பாவத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கிற்று, மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிற்று. நமக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. இந்த உதவி தான் மரிப்போம், அது வேற விஷயம். அல்லேலூயா. அப்ப பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். இப்ப நான் மரிச்சா கூட நான் பரலோகத்துக்கு போவேன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஆகினால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, 4ஆம் வசனம் சொல்வது, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. ஆகியால் 6ஆம் வசனம், மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியுடைய சிந்தை என்னது? ஜீவன், சமாதானம். அல்லேலூயா. ஜீவன் மாத்திரம் இல்லை, அது சமாதானத்தையும் கொண்டு வருகிறது. இப்போ ஆவியானவர் உங்களை வழிநடத்தும் போது நீங்கள் விட்டுக் கொடுங்கள். ஆகையால் தான் ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிறது, இந்த பெந்தெகோஸ்து சபை என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவர்கள் மற்ற போல காங்கிரிகேஷன் கிடையாது. அல்லேலூயா. மற்ற காங்கிரிகேஷன் மாதிரி ஆவிக்குரிய சபை கிடையாது. ஆவிக்குரியவர்கள் ஆவியை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று, ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்று பற்பல பாஷைகளை பேச தெரிந்து கிறிஸ்துவுக்குள் வளரக்கூடியவர்களாக நாம் மாற 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 அவருடைய சாயலாகவே மாறிடுறோம். உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல்பாடுகள் அது ஆண்டவரை பொறுத்தே இருக்கும். இந்த ஆவியின் கனி 9 கனி உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகக்கூடாது. இந்த பூமியிலே வெற்றி சிறக்க செய்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும், உபாகம் 1:11 என்ன சொல்வது? இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். நாம எல்லாம் இருந்தாலும் இல்லாதவர்களை போல இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்து வாழக்கூடிய வாழ்க்கைத்தான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எதுவும் வாழக்கூடாதெல்லாம் சொல்ல, நல்லா வாழு, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. நீ ஆண்டவரால் நடத்தப்படு. அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது வாழ திக்கற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கும், சிறுமையானவர்களுக்கும்
பாவத்தினால் விடுதலையாக கூடாமல் இருக்கிற மக்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இயேசு இந்த 1ஆம் நூற்றாண்டில் பிறந்ததால தான் சமத்துவம், சகோதரத்துவம், பண்பாடு, கலாச்சாரம், மக்களை மனிதனை மதிக்கக்கூடிய காரியம் இதெல்லாம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஒரு குஷ்டரோகியை கூட தொட மாட்டாங்க யாரும். குஷ்டரோகியாக இருந்தாக்க அவங்களை வீட்டை விட்டு வெளியே தான் வைப்பாங்க. அது ஒரு தனியான ஒரு இடத்த வைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்க. அன்னை தெரேசா அவர்கள் இன்னும் எத்தனையோ மருத்துவமனையில், சிஎம்சி வெள்ளூர், எவ்வளோ பேர் எவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்க. இந்த பம்மல் பகுதியில் கூட ஒரு இது இருந்தது. எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு உணவு இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, வியாதி இருக்கும், வேலை செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் உணவு கொடுத்தாங்க, உடையை கொடுத்தாங்க, அவங்களுக்கு சுத்தம் கற்றுக் கொடுத்தாங்க, அந்த வியாதிக்கு மருந்து போட்டாங்க, படிப்பதற்கு பல்கலைக்கழகங்களை உண்டாக்குனாங்க, எல்லாத்தையும் உண்டாக்குனாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். காரணம் என்ன? அவர் எப்படி நன்மை செய்வராக இருந்தாரோ அதுபோல அவருடைய பிள்ளைகளும் நன்மை செய்வர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு சமுதாயம், உலகமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகள் நிமித்தம் தான் நடத்தப்படுகிறது, தவிர வேற யாராலையும் கிடையாது. சட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு சட்டங்கள் உண்டு. ஆனால் ரட்சகர், உலக ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்த அந்த நன்மையான காரியங்கள் தான். கொடு, ஏழைக்கு கொடு, உன்னால் முடிஞ்சாலும் கொடு. ஹல்லேலூயா. நீ மற்றவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்வது கூட முந்திக் கொள்ளுன்னு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அவர் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபையை நாம் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. கூடுமானவரை இந்த சமுதாயத்தில் கூடுமானவரை நீங்கள் எப்படி நடக்கணுமோ நடந்து கொள்ளுங்கள். எல்லாமே சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் வேதம் சொல்கிறது 11ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். காரணம் என்ன? அவரிடத்தில் தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தது. மரித்தவங்க யாராவது பழிச்சிருக்கிறாங்களா? சமுதாயத்தில் யாராவது உயிர்த்தெழுந்திருக்கிறாங்களா? மரித்தவங்க அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு எந்த தெய்வங்களாலும் இருக்கா? எந்த மனிதர்களாக இருக்கிறாங்கன்னா இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார் என்று நாம் நிச்சயித்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை அது சாதாரணமாக இருக்காது. பிரியமானவர்களே, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியினால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். திறந்த வாசலை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவராக ஆவியிலே நடத்தப்பட்டால், ஹல்லேலூயா, தோல்வி, பயம், பாவம் எதுவுமே உன்னை அடிமைப்படுத்தாது. ஆனால் ஆவியில் நடத்தப்படும் பொழுது நீ பாவத்தின் மேல் வெற்றி பெற, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாகிற, நரகத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குறாரு. ஹல்லேலூயா. ஆவினால் நடத்தப்படும் பொழுது. ஆகையால் ரொம்ப கொஞ்சம் டீப்பாக போங்க, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் டீப்பாக இருங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார். உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை காணும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
பூமியானது வெறுமை ஒழுங்கினமாக இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். பல வருடங்களுக்கு முன்பாக தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தார் எனக்கு. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஆங்கிலோவினியா, அவர் நீக்கிறோ. அவர் சொல்லுவார் பல வருடங்களுக்கு முன்னாடி, யூ ஆர் பாஸ்டர்னுவார். Hey Pari, you are pastor. One day you are become a pastor. Go and resign the job, the bank job. You are working the heavenly bank. அப்படின்னுவார். எத்தனை 35 வருஷம் 40 வருஷத்துக்கு போயா நீ வேற என்ன கிண்டல் பண்ணுறேன்னு அவர் என்னை நேசிப்பார் ரொம்ப. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். தேவனுடைய ஊழியக்காரர் சொல்கிறாங்க, அது ஒரு நீக்கிறோம் சவுத் ஆப்பிரிக்காக்காரர், என்னை யாருன்னே தெரியாது. அவர் சொல்கிறார், என்னை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் ரிசைன் த ஜாப் ஒர்க்கிங் த பேங்க், ஹெவன்லி பேங்க். இந்த பேங்க்லாம் விட்டுறியா, பரலோகத்து பேங்க்குக்கு வேலை செய்யா, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னார். அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அது வேற விஷயம். ஏன்னு சொன்னால் அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை தான் பெற முடியும் அபிஷேகம். ஆவியானவர் மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவாரு. ஊற்றுற பிறகு அபிஷேகிப்பாரு. அந்த அபிஷேகம் உன்னை நடத்தும். எப்ப நடத்தும்? சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவர் வர்ஷிப் பண்ணி, அதனால தான் வர்ஷிப்புக்கு வர சொல்றாங்க. காரணம் என்ன? ஒன்றும் இல்லாதவங்களோட ஆண்டவர் உருவாக்கிடுவார். ஒன்றுமே தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, யூ ஆர் த இன்னசென்டட், ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ அந்த ஆராதனையில் அந்த டைமுக்கு கலந்துக்கிட்டீங்கன்னா அது உனக்கு நன்மை. அந்த ஆராதனையில் கலந்து போது உனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு, கிரியை செய்கிறாரு. ஏன்னா சபை என்பது ஆண்டவர் பேசுகிற ஒரு இடம். அது சபையில் பேசுவார், உணர்த்துவார். உனக்கு இன்னும் எதிர்காலத்தில் உண்டான திட்டங்கள் தீர்மானத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம் சபை. அல்லேலூயா. உலகம் நிர்ணயிக்காது, உலகம் வாழ வைக்காது. அது உலகம் எவ்வளவு தொந்தரவு கொடுக்கும் அவ்வளோ தொந்தரவு கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. உலகம் உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்து அவளை வாழ வைப்பார், செல்வ சீமானாக வாழ வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவரை விட்டு விடாதீங்க, ஆவினால் நடத்தப்படுங்க. அல்லேலூயா. மாமிசத்தின்படி நடவாதிருங்கள். மாமிசம் ஆக்கினை தீர்ப்பினை கொண்டு வரும், ஆவியின்படி நடக்கிறவனுக்கோ ஜீவனும் சமாதானமும் நித்திய ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகையால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் எதிர்காலத்தில் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, மற்றவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் அதோட மேலே போயிடுவீங்க. அவங்க போன மாதிரி தெரியும், அவங்களோட மேலே போயிடுவீங்க, அவங்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை ஆண்டவர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தில், உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதை எழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், மற்றவங்களாம் பாருங்கள், எவ்வளோதான் திட்டினாலும் அப்படி தொடச்சி போட்டு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ நடக்குது உலகத்தில். ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, அப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போகணும். ஏன்னா நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை உண்டு. அப்போ உங்களுக்கு விடுதலையும், உங்களுக்கு சமாதானத்தையும், உங்களுக்கு சந்தோஷத்தையும், உங்களுக்கு வேண்டிய பொருளாதாரத்திலையும், பதவி உயர்வு எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது. அது உங்களை சார்ந்து இல்லை, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சிலுவையினுடைய முடிவு பரியந்தம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். சிலுவையில் போகிறவர்களும் தன்னை தாழ்த்தினார். அதனால தான் தேவன் இந்த உலகத்தில் அவரை உயர்த்தினார்.
ஹல்லேலூயா, உயர்த்தினார். இயேசுவை அறியாத உலகத்தில் யாருமே கிடையாது. இயேசுவை அறிந்த பிள்ளைகளுக்கு சில நாடுகளில் சில ஊர்லலாம் இப்போ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இயேசு யாரையும் கைவிட மாட்டார். அவர்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் தேவ ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பூமி நிறைவும் கர்த்தருடையது. அவருடைய அழைத்த அழைப்பும் கிருபையும் மாறாதது. எல்லாம் மாறிடும், எல்லாமே மாறிடும், வாழ்க்கை மாறிடும், சூழ்நிலை மாறிடும். ஆனால் கிருபை மாறாது, அழைத்த அழைப்பு மாறாது. உங்களை தெரிந்து கொண்டது, உங்களை முன்குறித்தது மாறவே மாறாது. சகலமும் இந்த பூமியில் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையில் எங்களை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய சாயலாக மாற்று என்று சொன்னீங்களே. யாரை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறீர். யாரை அழைத்தீரோ அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறீர். யாரை நீதிமானும் ஆக்கினீரோ அவர்களை மகிமையின் மேல் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும். சுகபலன் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க, பேரை பெருமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வன்கண்கள், பொறாமையான ஆவிகள், எரிச்சலுடைய ஆவிகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி தேவரே நீரே வேலை அடைத்து காத்துக்கொள்ளுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.